எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அது இனி நான் பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா காதலிக்கு நேரமில்லை. இந்த சீரீஸை நான் வெண்ணிலா சொல்கிற மாதிரி சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஹாய், என்னோட பேர் தான் வெண்ணிலா. இதோ பக்கத்தில் கடத்திட்டு இருக்காளே இவ தான் என் பொண்ணு துவா. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சான். சீக்கிரம் கிளம்புமா, சீக்கிரம் கிளப்பிடுமான்னு சொல்லி என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் நினைப்பீங்க அப்படி என்ன 10th படிக்கிறாளா, 11th படிக்கிறாளா, 12th படிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சான். அதான் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. மா பேசுனது போதுமா, சீக்கிரம் நீயும் கிளம்புமான்னா என்ன ஏன் சேர்ந்து கிளம்பு சொல்லணும்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, அவள் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் நான் 10th மேக்ஸ் டீச்சர். ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ என் ஹஸ்பண்ட் மேலேருந்து இறங்கி வந்து நைட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், சாப்பிட்டு படுத்தவங்க, எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னார். அதை கேட்ட துவாவோ ஆஸ் யூஷுவல் தானே பாடினா. அப்போ நான் அவளை துவா வாய முடின்னு சொல்லிட்டு ஓகேங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்கன்னு சொல்லி அவர் அமுச்சு வச்சேன். தென் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவள் கிளாஸில் இறக்கி விட்டுட்டு நானும் என் கிளாஸுக்கு போனேன். ஒரு 11 மணி இருக்கும் அந்த டைம். அப்போ இதோட கிளாஸ் டீச்சர் வேகமாக என்னை வந்து கூப்பிட்டாங்க. நானும் என்னாச்சுன்னு போய் கேட்டேன்னா அதுக்கு அவங்க துவா அவள் கிளாஸ்மேட்டோட சண்டை போட்டுக்கிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், கேஜி ஸ்டூடெண்ட்குள்ள சண்டை வருது சகஜம் தானே, இங்கே பாருங்க எருவக்கடா வயசாயும் இந்த 10th ஸ்டூடெண்ட்டே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க போட்டுக்கிறதுல என்னங்க அதிசயம்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ சண்டை போட்டு இருந்தால் மட்டும் பரவாயில்ல மிஸ், அவங்க பொண்ணு அந்த பொண்ணோட மண்டையை உடச்சிட்டான்னு சொன்னாங்க. என்னது மண்டையை உடச்சிட்டாளா? ஓகே அவளோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ மிஸ் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டுமாரோ அவங்க ஸ்டூடெண்ட் கூட வருவாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ இப்போ தான் கூட்டு வந்தோம், 4 தையல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. இந்த பொண்ணு மண்டையை பார்த்ததுக்கப்புறம் துவா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டேன். அவகிட்ட கேட்குறது எனக்குள்ளே நானே கேட்டுக்கிட்டேன். அப்புறம் டீச்சர்கிட்ட அவள் பேர் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ அவள் பேர் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பிரின்ஸிபல் கூப்பிட்டாங்களா, அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் நான் கிளாஸுக்கு போயிட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக துவா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் துவாவை கூப்பிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ண உட்காந்தேன். அதே சேம் டைம் துவாவோட கிளாஸ்மேட் வீட்டில் அவள் மண்டையை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் ப்ரெஷர் ஆனாங்க. ஆனால் அதை விட அவள் சித்தி தான் பயங்கரமாக ப்ரெஷர் ஆனா. அது என்ன ஸ்கூலா இல்லை பாக்ஸிங் கிளாஸா இப்படி மண்டையை உடச்சு அமைச்சிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி அவகிட்ட கேட்டதுக்கு உங்க அம்மா என்னாச்சு நீ என்ன பண்ணன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு துவாட சித்தியோ என்னக்கா சின்ன பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு, சின்ன பசங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அவங்க கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிற வரைக்கும். அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அவ குழந்தை என்ன வளர்த்துருக்கா, நாளைக்கு நீ போக வேண்டாம் நான் போகிறேன், நான் போய் அவளுக்கு எப்படி குழந்தைய பழக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னான். அதை கேட்ட அவங்க அக்காவோ ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணேன், அங்கே என்ன நடந்துன்னு நமக்கு தெரியாது, இவ்வளோ லேஸ்பட்ட ஆள் கிடையாது, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணேன், இது சின்ன பசங்க விஷயம், இது ஒன்றும் பெரியவங்க விஷயம் கிடையாது, இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு குடிப்பாங்க, சின்ன பசங்க தானேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவ சித்தியோ அதெல்லாம் முடியாதுக்கா, அடிச்சுக்கிறது வேணா சின்ன பசங்களா இருக்கலாம், ஆனால் அதில் வளர்க்குறவங்க பெரியவங்க தானே, அவள் எப்படி மற்றவங்ககிட்ட இருக்கணும்னு அவங்க தானே கற்றுக் கொடுக்கணும், அவன் அம்மாவுக்கு நான் கிளாஸ் எடுக்காம விட மாட்டேன்னு சொன்னேன். அதை கேட்ட ஆராத்தியாவோ அவங்க அம்மா ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லைன்னு சொன்னா. அது கேட்டா அவ சித்தி என்ன ஸ்பெஷலிஸ்டா அப்படி யார் அவங்க அம்மான்னு கேட்டா. அதுக்கு ஆராத்தியாவோ அவன் அம்மா வேற யாரும் இல்லை, நான் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் 10th டீச்சராக இருக்காங்க, அதுவும் மேக்ஸ் டீச்சர்னு சொன்னான். அது கேட்ட அவ சித்தி டீச்சர்னா பயந்துருவோமா, மேக்ஸ் டீச்சர்னா நடுங்கிருவோமா, நான் நாளைக்கு யாருன்னு அவளுக்கு காட்டுறேன்னு சொன்னா. அப்போ அவங்க அக்காவோ நாளைக்கு நீ யாருன்னு அவளுக்கு காட்டு, இன்னைக்கு ஒழுங்காக சோத்தை தின்னுட்டு போய் தூங்குறேன்னு சொல்லி அவளை அமுச்சு விட்டாங்க. அவளும் சாப்பிட்டு பெட்ரூம் போனான். இப்போ அங்கேருந்து என்கிட்ட வாங்க, நான் துவா கூப்பிட்டு துவா நீ ஒரு கேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் இங்கே பெரிய பசங்க மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு வந்திருக்க, நான் சொல்லியிருக்கல மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு, அப்புறம் ஏன் அப்படிலாம் பண்ணேன்னு கேட்டேன். அதுக்கு துவாவோ நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன கேம் விளாண்டோமா, அவன் என்னை ட்ரிக் பண்ணா எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் நான் அவளை அடிச்சிட்டேன்னு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட ட்ரிக் பண்ணா அடிச்சிருவியா, அவளை விட நீ பெட்டராக ட்ரிக் பண்ணு, அவள் இந்த கேமில் ட்ரிக் பண்ணானா நீ அடுத்த கேமில் ட்ரிக் பண்ணு, அதை விட்டுட்டு அவளை அடிப்பியா, மற்றவங்களை கஷ்டப்படுத்தல நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு தேவை கிடையாது, யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு சந்தோஷம் தான் நமக்கு வேணும், ஓகே வடான்னு. அதுக்கு அவளோ இது ஜஸ்ட் கேம் தான்மா, அவனை ட்ரிக் பண்ணாலா அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் கையில இருந்து தூக்கி அடிச்சிட்டமான்னா. அப்போ நான் அவகிட்ட சரி ஓகே இந்த தடவை சாரி கேட்டு விட்டுறேன், ஓகே இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அது கேட்ட அவ்வளோ ஓகேம்மா சாரி அப்படின்னா. அப்போ நான் அவகிட்ட சாரி என்கிட்ட கேட்காத, நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கேளு, நீ பெரியவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறியோ அதே மாதிரி உன்னோட வயசில் சின்னவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஈக்குவல் வயசில் இருக்கிறவங்க ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுத்தே அவனுக்கு வாடினேன். அதுக்கு அவ்வளோ ஷியோர் மாடினா. ஆரத்திய சித்தி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவள் பெட்ரூம் எழுந்து போனாளா, அப்போது அவங்க அக்கா பிரார்த்தனான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. அதுக்கு அவ்வளோ சொல்லுக்கான்னு கேட்டா. ஓகேவா
வந்து உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. அதுக்கு பிரார்த்தனாவோ நான் தூங்க போறேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அக்கா கோவமா இருக்குன்னு தெரியுது, உன் கோவத்தை என்கிட்ட காட்டாத, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ பிரார்த்தனாவோ வந்து அவங்க அக்கா பக்கத்தில் உட்காந்தாளா. அப்போ அவங்க அக்கா இப்போ நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜில் இந்த லவ்லாம் சகஜம்தான், ஏதாவது லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு பிரார்த்தனாவோ அப்படிலாம் இல்லையேக்கான்னா, உண்மையை சொல்லு பொய் சொல்லாதுன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு பிரார்த்தனாவோ இல்லைக்கா நான் சிங்கிள்க்கா, அதுலேயும் நான் மொரட்டு சிங்கிள்னா. அப்போ அவங்க அக்கா சீதாவோ உண்மையாலுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ இல்லைக்கா நான் யாரையும் லவ் பண்ணலக்கான்னா. அதுக்கு அவங்க அக்கா யாரையும் லவ் பண்ணலன்னா ரீசன் சொல்லுன்னாங்க. அதுக்கு இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு ரீசன் சொல்லலாம்க்கா, லவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னக்கா ரீசன்னு கேட்டா. அதுக்கு அவங்க அக்காவோ ஒழுங்காக ரீசன் சொல்லிடின்னாங்க. ரீசன்லாம் எதுவும் இல்லைக்கா, எனக்கு சிங்கிளாக இருக்க பிடிச்சிருக்கு, நான் சிங்கிளாக இருக்கேன்னா. அவங்க அக்கா போகிற பார்த்தோன்னே அவங்க அக்கா ஒரு பார்வை பார்த்தோடனே அவ்வளோ இப்போ என்ன ரீசன் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு பிரேக்கப்னா பயம், ஒருத்தரை டீப்பாக லவ் பண்ணி கடைசியில் அவங்க என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்களோன்னு பயம். எனக்கு ஒரு பர்சனை லூஸ் பண்ணுறது பிடிக்காதுக்கா, எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருச்சுன்னா அவங்க என் லைஃப் லாங் வரணும், லைஃப் லாங் வராதவங்க எனக்கு தேவை. ஒருத்தவங்களை லவ் பண்ணேன்னா அவங்கள உருகி உருகி காதலிப்பேன், அவங்க தான் இருப்பேன், அவங்களுக்காகவே வாழ்வேன். ஒரே நாள் என்கிட்ட வந்து நமக்குள்ள இது செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆவேன், லவ் ஃபெயிலியராக இருக்கிறத விட லவ் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெட்டர் தான். யாரையும் லவ் பண்ணல, அது மட்டும் இல்லை என் மனசை பூட்டி வச்சிருக்கேன், அந்த பூட்டுக்கான சாவியும் கிடைக்கல, அந்த பூட்டை உடைக்கிறதுக்கான பர்சனும் கிடைக்கல. பார்ப்போம் யார் அந்த கதவை திறப்பாங்கன்னு. மேபி அவங்க பிறந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா. அதை கேட்டு அவங்க அக்கா 20 years வெயிட் பண்ணிட்டா, இனிமேவா அவங்க பிறக்க போறாங்க, எங்கேயோ பிறந்தா இருப்பாங்க, வெயிட் பண்ணு கண்டிப்பா பார்க்கலாம், ஏன் நாளைக்கே கூட பார்க்கலாம். சரி உன் சோல்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டாங்க. அதுக்கு பிரார்த்தனாவோ அதுவாக்கா அவங்கள என்னை லவ் பண்ணால் மட்டும் போதும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நானே செய்வேன்னு சொன்னா. அது கேட்டு அவங்க அக்காவோ அந்த நாள் சீக்கிரமாக வரும், அவங்க கேட்கறது எல்லாத்தையும் செய்யறதுக்கு நீ தயாராகிறதுன்னு சொன்னாங்க. அது கேட்டு சிரிச்சிட்டு பிரார்த்தனாவோ தூங்குறதுக்கு போனா. மார்னிங் வேக்கப் பண்ணாங்களா. அப்போ உங்க அக்கா எனக்கு மார்னிங்கே ஒரு மீட்டிங் இருக்கு, பிரார்த்தனாவை நீ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடு, அப்புறம் அங்கே எதுவும் பெருசு சண்டை போட்டுக்காத, எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணு. இவங்க ஒரு கேஜி ஸ்டூடெண்ட் தான், ஒன்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, இது பெரியவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடக்கூடாது, எல்லாத்தையும் காமா கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணும், ஓகேவான்னு சொல்லி பிரார்த்தனாவையும் ஆராத்தியாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க 2 பேரும் வரத்துக்கு முன்னாடியே நான் ஸ்கூலில் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரார்த்தனா அவங்க அக்கா கிட்ட கூலாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது, இவ உன் பொண்ணு மட்டும் இல்லை என் பொண்ணும் கூட, உன் பொண்ணு மேலே கையை வச்சிருக்காங்க, நான் யாருன்னு காட்ட வேணாமா, எவ்வளவுக்கும் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், நான் யாருன்றதை அவங்களுக்கு காட்டியே தருவான். என் ஆராத்தியாவை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருந்தா. பாரதியா அவ சித்தி கிட்ட, சித்தி இவ்வளோ கோலாம் வேணா சித்தி, நானே இவங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அவன் எனக்கு தெரிஞ்ச டீச்சரோட பொண்ணு தான், நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், சும்மா வந்து என்னன்னு கேட்டு மட்டும் போனா போதும்னா. அதுக்கு பிரார்த்தனாவோ இல்லடா அப்படிலாம் விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது, என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும், சின்ன பொண்ணு பண்ணா என்ன பெரியவங்க பண்ணா என்ன, தப்பு தப்பு தான், அவங்க பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் வான்னு சொல்லி கூப்பிட்டு போனா. ஆராதிக்கிட்ட பிரார்த்தனா இங்க இருக்கிறவங்கள யாருன்னு கேட்டோடனே இதோ திரும்பி நிக்கிறாங்களே அவங்க தான் சொன்னா. நானும் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்தேன். அப்போ பிரார்த்தனாவோ என் கிட்ட வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்டா. நான் திரும்பினா என்னை பார்த்தாவ சடனா ஆராத்தியா பக்கம் திரும்பி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு ஆராத்தியா, சின்ன பசங்க சண்டை பெரியவங்களுக்கு கை தொழுது, இது சின்ன பசங்களுக்கு கூட நினைச்ச சண்டை, பெரியவங்களை இன்வால்வ் ஆகக்கூடாதுடா, இன்னைக்கு அடிச்சு போய் நாளைக்கு கொடுப்பீங்க, இது பெரியவங்க கிட்ட கொண்டு வந்தா அது பெரியவங்களுக்குள்ள சண்டை வரும்ல மிஸ், நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், சின்ன பசங்க சண்டை தான் சரியாயிடும் சீக்கிரமாவே, ப்ளீஸ் உங்களோட ஸ்வீட் நேம் என்கிட்ட சொல்லுவீங்களான்னு கேட்டா. அப்போ ஆராத்தியோட மைண்ட் வைஸ் நாம சொல்லுவோமா, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதோ அப்படின்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அவகிட்ட என் பேர் வெண்ணிலான்னு சொன்னேன். அப்ப அவளோ வெண்ணிலாவா, நல்லா இருக்கு, கேர்ள்ஸ் 2 பேரும் சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்கன்னு சொன்னா. அது கேட்டு அவங்க 2 பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்க்கு போனாங்க. அவ பிரார்த்தனா என்கிட்ட வந்து உங்களுக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் பீரியட் கிளாஸ் இல்லைன்னு சொன்னேன். அப்ப அவ்வளோ சரி வாங்களேன் கேன்டீன்ல போய் டீ குடிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாளா. அதுக்கு நான் அவகிட்ட இல்ல எனக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ ஒரு 5 minutes தான் டீ குடிச்சிட்டு போனாலன்னா. தென் நாங்கள் 2 பேரும் கேன்டீன் போனோம். அப்போ அவ எனக்கு ஒரு டீ வேணும் குடிச்சிட்டு, ஆராத்தியோட சித்தி என் பேரு பிரார்த்தனா, MSc மெடிக்கல் காலேஜ்ல 4th year MBA பண்றேன், 4th year MBBS பண்றேன், ஓகே அங்க டீயை குடிங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு வாயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து ஓடிட்டேன். என்னால ஏன் அவன் முன்னாடி உட்கார முடியல, எனக்கு என்னாச்சு, ஏன் என்னோட ஹார்ட் இப்படி பீட் ஆகுது, எனக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பார்த்துட்டு நான் அப்போ அவ என்ன டிசைட் பண்ணானா திரும்ப என்னை மீட் பண்ணவே கூடாதுன்னு டிசைட் பண்ணான். அதுக்கப்புறம் அவ காலேஜ் போனா. அவ காலேஜ் லேட்டா போனாளா. அதை பார்த்த அவ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே காலேஜுக்கு லேட்டா வந்தது இல்லையே, என்ன இன்னைக்கு லேட்டா வந்திருக்க, என்ன ஆளை மீட் பண்ணிட்டு வரியான்னு கேட்டாங்க. அதுக்கு எவ்வளோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னா. அதுக்கு அவங்களோ இல்ல
உன் மூஞ்சில புதுசாக ஒரு பொலிவு வந்திருக்கு, கண்டிப்பாக நீ உன் ஆளை தான் மீட் பண்ணிட்டு வந்திருக்க. அப்போ நான் அப்போ பிரார்த்தனை அவங்ககிட்ட அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ்க்குள்ள போனான். என் ஈவினிங் வீட்டுக்கு போனாலா, அப்போ அவங்க அக்காவோ ஸ்கூலில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இவ்வளோ, நான் இதை பெருசாக எடுத்துக்கலக்கா, இன்னொரு தடவை இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை பனிஷ் பண்ணலான்னு சொன்னான். அப்போ அவங்க அக்காவோ, ஏன் நீ எப்போ பாரு சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருக்க, ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்களா. அப்போ ஆராத்தியா சிங்கம் நிலாவை பார்த்த உடனே பூனியா மாதிரி பொட்டிக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னா. அது கேட்டா பிரார்த்தனாவோ, என்னடி சொன்ன, இங்கே வாடி பாட்டிட்டு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்தாளா. அப்போ உங்க அக்கா, உங்க சண்டையை நிறுத்துறீங்களான்னு சொன்னா. அப்போ அவளும் அமைதியாயிட்டு என்னக்கான்னு கேட்டா. இல்லடி சண்டே தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறாங்களான்னு சொன்னேன். அது கேட்ட பிரார்த்தனாவோ, அதுக்கு என்ன பொண்ணா, பொண்ணு பார்க்க போனோன்னா அவங்க மட்டும் இல்லை நீ தான் போகணும்னு சொன்னாங்க. அது கேட்ட பிரார்த்தனாவோ, முடியாது எனக்கு சண்டே கிளாஸ் இருக்குன்னா. அது கேட்ட அவங்க அக்கா, உனக்கு சண்டே கிளாஸ் இல்லைன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ கண்டிப்பாக போகணும்னு சொன்னாங்க. அது கேட்ட பிரார்த்தனாவோ, நான் எதுக்கு போகணும்னு கேட்டா. என்னடி பேசுற, என்ன தான் போக முடியல, நீயாவது போன்னு சொன்னாங்க. நான் ஏன் போகணும், எனக்கா பொண்ணு பார்க்க போகிறாங்க, அவனுக்கு தானே பார்க்க போகிறாங்க, அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்ல போகிறான், பிடிக்கலன்னா நோ சொல்ல போகிறான், ஏன் எதுக்குன்னா. அது கேட்டாங்க அக்காவோ, அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா அவன் ஏன் அப்படி இருக்கான், நம்ம அம்மாவோட டாமினேஷன் நாங்கள் அதிகமாக இருக்கும், இருந்தால் தான் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் என்னை அந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ என்ன பண்ண, அவன் ரொம்ப பாவண்டி, அவன் எப்பவுமே நம்ம அம்மா கீழே தான் இருந்துட்டான், அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டும், இதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி பிரார்த்தனா கிட்ட சொன்னாங்களா. அதை கேட்ட பிரார்த்தனாவோ, சரி உன் இஷ்டம்னு சொன்னான். நைட் பிரார்த்தனா தூங்கும் போதும் மறுபடியும் அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் தூங்குனா. மார்னிங் எழுந்த உடனே அவங்க அக்காவோ ஆராத்தியாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. இப்போ பிரார்த்தனா போய், நீ வேலைக்கும் போய்கிட்டு இவனையும் ஸ்கூல் ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, இனி நீ ஃப்ரீயாக அவன் ஒர்க்குக்கு போனா. அது கேட்டாங்க அக்காவோ, என்ன என் தங்கச்சிக்கு திடீர்னு ஒரு அக்கறை, இல்லைக்கா நீ ரொம்ப கஷ்டப்படுறல, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், வா ஆராத்தியா நம்ம ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி பிரார்த்தனாவோ ஆராத்தியாவை ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுட்டு அக்கா வெயிட் பண்ணா. நான் வராதால அங்கேருந்து போக போனாலா. அதே சேம் டைம் ஸ்கூட்டியில் நானும் பாப்பாவும் வந்துக்கிட்டு இருந்தோம். என்னை பார்த்தவ எங்கே உங்களை பார்க்க முடியாது போயிடுமோன்னு நினச்சேன், பட் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, சரி வாங்க மறுபடியும் ஒரு டீ குடிக்கலான்னு கூப்பிட்டாளா. அப்போ நான் அவகிட்ட, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, போய் ஏதாவது வேலை அந்த போய் பாருன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்கிட்ட, ஓ என்னை பற்றி கேட்குறீங்களா, நானே சொல்கிறேன், என் பேர் பிரார்த்தனா, MBBS 4th இயர் படிக்கிறேன், சரி எத்தனை வருஷம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, நான் 3 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ இந்த 3 வருஷமா இப்படி ஒரு அழகிய நான் மிஸ் பண்ணிட்டேனா, எப்படி உங்களை பார்க்காம போனேன், எப்படி மிஸ் பண்ணேன்னு கேட்டாளா. அப்போ நான் அவகிட்ட, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டேனா. அதுக்கு அவ, இல்லை இப்படி ஒரு பேரழகிய நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலையேன்னா. சரி ஓகே காஃபி வந்துடுச்சு, நாங்கள் உங்களோட காஃபின்னு சொல்லி என்கிட்ட காஃபி கொடுத்தான். அப்புறம் நான் அவகிட்ட, நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டாளே. அதுக்கு அவ, நீங்கள் என்ன நம்பலையா, நான் உண்மையாலுமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், இந்தாங்க என் ஐடி கார்டு வேணால் பாருங்கன்னு சொல்லி அவள் ஐடி கார்டை என்கிட்ட ஷோ பண்ணான். அது பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உண்மையிலே சொன்னதை நம்பினேன். மெடிசன் கொஞ்சம் கஷ்டம்னால என்ன. அதுக்கு அவளோ, மிஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பரவாயில்லன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட, நீ எதுக்கு டாக்டர் படிக்கணும்னு சூஸ் பண்ணேன்னு கேட்டேனா. அதுக்கு அவ்வளோ, அதுவா நாங்கள் வாழ்ந்ததோ ஒரு இன்டீரியர் வில்லேஜ், திடீர்னு ஒரு நாள் என் தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து, ஸோ சுற்று வட்டாரத்தில் பெருசாக எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. அவர் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தாண்டி தான் கொண்டு வரணும். ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டு, அப்போ டிசைட் பண்ணார் என்ன டாக்டர் ஆக்கணும்னு. ஸோ அவர் ஆசைப்படி நான் இப்போ டாக்டர் படிக்கிறேன்னு சொன்னான். அவள் அப்படி சொன்ன உடனே நான் அவளை ரொம்ப ப்ரௌடாக பார்த்தேன். அவள் என்னை பார்த்து சிரிச்சிட்டு, நான் சொன்னதை நம்பிட்டீங்களா, நான் சொன்னதில் ஃபுல்லாகவே உண்மை இல்லை, சில உண்மை மட்டும் தான் இருக்குது. உண்மை என்னென்னா என்னோடய ஹோம் டவுன் இன்டீரியர் வில்லேஜ்ன்றது உண்மை, பட் என் தாத்தா ஹார்ட் அட்டாக்லாம் சாகலை, இயற்கை மரணம் தான். ஐ லைக் இட் அண்ட் ஸ்டடி இட், தட்ஸ் இட். ஓகேங்களா, எனக்கு டைம் இல்லை, நான் எப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னோடய ஃபஸ்ட்டு செஷனை மிஸ் பண்ணிவிடுவேன். நான் டெய்லியும் என் அக்கா பொண்ணை இங்கே ட்ராப் பண்ண வருவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். பாய் நீலான்னு சொல்லிட்டு என்னை ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிட்டா. காலேஜுக்கு போன உடனே ரியா அவளை கூப்பிட்டு, இன்றைக்கி என்ன லேட்டுன்னு கேட்டா. அதுக்கு ரியா கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னான். அப்போ ரியா அவகிட்ட, என்னதான் அழகான ஒரு பொண்ணை பார்த்தியான்னு கேட்டா. அதுக்கு பிரார்த்தனாவோ, பொண்ணை தானே பார்த்தேன்னு சொன்னேன், பையனையா பார்த்தேன்னு சொன்னேன், அதுக்கேட்டு இப்படி ஷாக் ஆகுறேன்னு கேட்டா. அதுக்கு ரியாவோ, இல்லடி நீ அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. அப்போ பிரார்த்தனாவோ, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் 3 வயசில் ஒரு குழந்தை இருக்கு, ஜஸ்ட் ஃபன்னுக்காக அவங்கள டீஸ் பண்ணுறேன் அவ்வளோதான்னு சொன்னான். அது கேட்ட ரியாவோ, யூஸ்வலாக எந்த பர்சன்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணது கிடையாதுன்னு சொன்னான். அது கேட்ட பிரார்த்தனாவோ, இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டாளா. அப்போ ரியா, நீ அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அது கேட்ட பிரார்த்தனா, கண்டிப்பாக கிடையாது, நோன்னா. பிரார்த்தனாவோ நோன்னு சொல்லிட்டாங்க, எது போயிட்டா. அப்போ ரியா, நான் சொல்கிறத வேணா நீ ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான், நீ அவங்கள லவ் பண்ணுற, அது ஒரு நாள் உனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு பிரார்த்தனாட்ட சொன்னா. போக இருந்தவ அவகிட்ட வந்து, எனக்கு அவங்கள டீஸ் பண்ண பிடிக்கும்,
இது லவ்லாம் இல்லை. நான் நாளைக்கும் போவேன், அவனை டீஸ் பண்ணுவேன். ஆனால் இது லவ் இல்லை, புரிஞ்சுக்கோறியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங்லே ஸ்கூல் முடிவு நின்னாலா. அதே சேம் டைம் எனக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. நானும் வந்தேன். இவ ஏங்க வந்திருக்கான்ற மாதிரி பார்த்தேன். அப்போ அவளோ என்னை நோக்கி வந்தா. அப்போ நான் அவகிட்ட நீ ஏங்க வந்திருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவளோ எனக்கு தெரியாது, நீ என்னை கோவமா பார்த்து திடீர்னு என்கிட்ட எனக்கு சப்ஜெக்டில் டவுட்டுன்னா நான் அவகிட்ட ஏன் நீ மெடிசன் படிக்கிற, நான் மேக்ஸ் டீச்சர், நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணட்டோன்னு கேட்டேன். உங்களால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னா. அதுக்கு நான் அவகிட்ட எப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு அவ்வளோ நான் யாருக்கும் அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்க மாட்டேன், ரொம்ப டஃப், நான் யார் மேலேயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாலாம் இருக்க மாட்டேன்னா. அதுக்கு நான் அவகிட்ட சரின்னு. அப்போ அவ்வளோ ஐம் இன்ட்ரெஸ்ட் ஆன் யூ ஒன்லின்னா. இல்லை எனக்கு புரியலன்னா. அதுக்கு என்கிட்ட நான் அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னா அப்போ நான் ஓங்கி அரைஞ்சி மேரிட் போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, படித்து ஒரு நல்ல டாக்டராகனு சொன்னேன். அப்போ அவ என்கிட்ட இப்போ நான் போகிறேன், அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் திரும்ப உன்னை பார்க்கவே கூடாதுன்னு. அப்படின்னு உன்னை பார்த்துட்டேன்னா எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஹஸ்பண்ட் கிட்ட ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன், யூ ஒன்லி மைண்ட். ஓகேங்களா பாய்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனா. நல்ல வேலை கிளம்பிட நினச்சிட்டு நான் கிளாஸ்க்கு போனேன். அன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு போனேன். அங்கே என் ஹஸ்பண்ட் இருந்தார். அவர் பார்த்த உடனே போய் நான் அவரை ஹக் பண்ணேனா. அப்போ அவரு சாரி நான் அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னார். அதை கேட்ட உடனே நான் அவர்கிட்ட அவங்கக்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கல, எனக்கு ஜஸ்ட் ஒரு ஹக் தான் வேணும், இதோ எனக்குள்ள ஒரு தனிமை ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன். அதை கேட்டு அவரு இல்லைம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தனியாக உட்காந்தேன். ஸ்கூல்லேருந்து வரும்போதே பாப்பா தூங்கிட்டா. அப்படியே எடுத்து கூப்பிட்டு போய் அவளை பெட்டில் படுக்க வச்சிட்டேன். ஸோ நான் தனியாக உட்காந்து ஏதோ பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஏதோ யோசனை கடைசியில் பிரார்த்தனாட்ட தான் கொண்டு போய் விட்டுச்சு. பிரார்த்தனா சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு நான் ஏன் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், இனிமேல் என் லைஃப்பில் வர போகிறதில்ல நினச்சிட்டு நான் வீட்டில் படுத்து தூங்கினேன். நெக்ஸ்ட் டே நான் ஸ்கூலுக்கு போனேன். அவள் அங்கே இல்லை. ஓகே இனிமேல் வரமாட்டேன் நினச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்தப்போ என் அம்மா எனக்கு கால் பண்ணி உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க, நாளைக்கு நீயும் அவன் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வாங்க, இருமா என் ஹஸ்பண்ட்டை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்த்தேன்னா அப்போ அவரு என்னால் வர முடியாதுன்ற மாதிரி தலையாட்டினாரா. அப்போ நான் கிட்ட இல்லைம்மா ரொம்ப பிஸி, ஸோ அவரால் வர முடியாது, நானும் பாப்பாவும் வந்துடுறோன்னு சொன்னான். அப்போ என் அம்மாவோ உன் புருஷனுக்கு வருஷத்தில் 365 நாளும் பிஸி தான், சரி ஓகே நீயும் ஆராத்தியும் வந்துருங்க சொல்லிட்டு அவங்க காலை வச்சாங்க. அடுத்த நாள் மார்னிங்கே சீக்கிரமாக என் அம்மா வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு என் தங்கச்சியை சூப்பராக ரெடி பண்ணேன். அப்புறம் வீடையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. நாங்களும் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக முன்னாடி போய் நின்னோம். வந்தவங்க உட்காந்து இவர் தான் மாப்பிள்ளை, நாங்கள் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, இவர் தான் மாப்பிள்ளை, நாங்கள் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. அப்புறம் இவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் மாப்பிள்ளையோட தங்கச்சி, என் பேர் பிரார்த்தனான்னு சொல்லிட்டு என்ன ஒரு பார்வை பார்த்தா. அது எப்படி இருந்துச்சுன்னா இந்த டைம் மிஸ்ஸே ஆகாதுன்ற மாதிரி இருந்துச்சு. இஸ் அ ஃபேமிலி. இந்த எபிசோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் என்ன நடக்க பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இஸ் அ ஃபேமிலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. இஸ் அ ஃபேமிலி. பாய்.